பாக்யராஜ் கொங்கு மண்டலத்தினுடைய மொழியை, சிறப்பை, இங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை எல்லாம் மிக ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா திரைக்கதையில் கொண்டு வந்தவர். அதாவது நகைச்சுவையும் கதையும் மக்களுக்கு தேவையான சிந்தனையை ரொம்ப அழகா அற்புதமா கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக பிரபலமான டைரக்டர். அதுலயும் நம்ம ஊர்ல இருந்து போய் ஒரு உச்சத்தை தொட்ட டைரக்டர் திருமதி பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் என்னுடைய நெருங்கிய தோழி. அவருடைய மறைவு என்பது நிச்சயமாக ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான் தமிழ் திரையுலகத்துக்கு. தனக்கென்று ஒரு புதிய பாணியை உருவாக்கியவர். அவருடைய மறைவுக்கு நாங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பில் எங்களோட அஞ்சலியை செலுத்தி இருக்கிறோம். அவருடைய குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் ஆழ்ந்த இரங்கல்கள். தமிழக அரசுல சிறப்பு பிரதிநிதியாக டெல்லிக்கு செல்பவர்கள் என்பவர்கள் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு மத்திய அமைச்சர்களோட பேசி தமிழகத்திற்கு என்ன உதவி வேணும், தமிழகத்தோட பிரச்சனைகள் என்னன்னு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எடுத்து சொல்லி அதை அரசியல் பூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி. அதாவது ஒரு அதிகாரியை நியமிப்பது என்பது முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பம். அதை நாங்க ஒத்துக்கிறோம். அவங்களுக்கு ஒரு பிரிராகேட்டிவ் இருக்கு, அவங்க யாரு வேணா நியமிக்கலாம். ஆனால் நியமித்த நபரை பற்றி சர்ச்சைகள் எழும்போது அதுக்கு பதிலளிக்க வேண்டியது மாண்புமிகு முதலமைச்சருடைய கடமை என்று நான் பார்க்கிறேன். அவரை பத்தி என்ன நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அவர் தமிழகத்தை சாராதவர், அது கூட பெரிய விஷயம் இல்ல. தமிழகத்தின் உணர்வோடு ஒன்றி தமிழகத்தோட நலனுக்கு வேலை பண்ணா கூட போதும். ஆனால் எந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி புரிந்தவர், மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் என்ன, அவர்களுடைய திட்டம் என்ன, அதை எப்படி நாம இங்க கொண்டு வர முடியும் அப்படிங்கறதெல்லாம் எந்த அனுபவமும் இல்லாதவர். அப்படி இருக்கிறனாலதான் அந்த விமர்சனத்தை மக்கள் வைக்கிறாங்க. அதற்கு முதலமைச்சர் அவர்கள் பதிலளிக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரச்சனை போகும்போது அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் பிரதிநிதியா இருக்கிறது தமிழகத்துக்கு எந்த அளவுக்கு ஏற்புடையதா இருக்கு? அதாவது மாநிலத்துல நீங்க கர்நாடக மாநிலத்துல இன்று தமிழக அரசில் அங்கம் வகிக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் தான் இருக்கார். அங்க கோயில்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனைக்காக நேரடியாக கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து பேச வேண்டும். ஏனென்றால் எந்த காரணத்தை கொண்டும் மத்திய அரசாங்கம் இதில் உறுதியாக இருக்கிறது. மேகதாது அணை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் கட்டக்கூடாது என்பதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. அதை ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் மீறுகிறார் என்றால் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்கின்ற முறையிலே நிச்சயமாக முதலமைச்சர் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். ஏனென்றால் இது மத்திய அரசாங்கத்தினுடைய பிரச்சனை அல்ல, இது கர்நாடக மாநிலம் அந்த முதலமைச்சர் ஏற்படுத்துகின்ற பிரச்சனை. அதனால் தங்களுடைய கூட்டணி மற்றும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு முதலமைச்சருக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்த வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. அதிகமான இல்லைங்க, எப்பவுமே ஒரு ஆளுங்கட்சின்னு வருகின்ற பொழுது மற்ற கட்சிகள்ல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாதவங்க, இல்ல தங்களுக்கு வருங்காலம் இல்லன்னு நினைக்கிறவங்க, இல்ல அந்த கட்சியில ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க போறதுங்கிறது வழக்கம். அது மட்டும் இல்ல, மற்ற கட்சிகள்ல இருந்து சாதாரணமாவே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மைக்ரேஷன் இருக்கும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த மாதிரிதான் இதுவும் நடக்குது. நிர்வாகிகள் போறது ஓகே, ஆனா எம்எல்ஏக்கள் போறதுன்றது ரொம்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமா தங்களோட எம்எல்ஏக்களை உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர்கள் ஆட்சி அமைத்து குறைவான காலத்திலேயே திட்டமிட்ட ரீதியில் எல்லாருமே இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சு அவங்களோட சின்னத்துல நிக்க வைக்கிறதுக்காக பாக்குறாங்க. அது குதிரை பேரம் இல்லாம வேற என்ன பேரம்னு இதை சொல்ல முடியும். அதனால இந்த அரசு குறைவான அனுபவம் இருந்தாலும் குதிரை பேரத்துல இவ்வளவு தூரம் அவங்க வேகமாக செயல்படுவதை பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே இவங்க அந்த ஜனநாயக ரீதியில நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே ஏற்படுது. எல்லா கட்சியுமே வெளியேறிச்சு. இதுல ராசா வேற சொல்லியிருக்காரு, நம்ம தனியா தான் நிற்போம் இனிமேல் அப்படின்னு. எந்த கட்சியும் இல்லைன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுக்கலாம். 10 வருஷத்துக்கு மேலாக மாநிலத்தோட முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பெருமையாக பேசுவார். எங்கள் கூட்டணியில் இருப்பது கொள்கை கூட்டணி, மிக நீண்ட காலம் இருக்கின்ற கூட்டணி அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருந்தார். இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் அங்க இல்ல அப்படின்னு உடனே அப்படியே பொல பொல பொலன்னு விழுந்த மாதிரி அவங்க எல்லாம் இந்த கான்ட்ராக்ட்ல எடுத்து அவங்க கவர்மெண்ட் பில்டிங் கட்டும் போதெல்லாம் எப்படி உதிர்ந்ததோ தவிர அந்த மாதிரி கூட்டணியே இப்ப செதறி போய் கிடக்குது. அப்ப எது அவர்கள் கொள்கை அப்படின்னு அவங்க எடுத்து வச்சிருந்தாங்களோ அது இன்னைக்கு அப்ப இல்லன்னு ஆகுதா?
இல்ல அவரோட தலைமை மேல நம்பிக்கை இல்லையா, எதற்காக இந்த மாற்றம் நடக்கிறது என்பதை திமுக யோசிக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படியே அடுத்த தேர்தல் வரைக்கும் நிலையா இருக்குமா இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் வருகின்ற பொழுது உங்களுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க என்னங்கிறது தெரியும். எப்படி இருந்தாலுமே இன்றைய தேதியில் இந்தியா முழுமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஒரு பலமான கூட்டணியா இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இன்னும் வளர்றதுக்கான வாய்ப்பு இன்னும் வளருது இல்லைங்க, நல்லா அபாரமா வளர்றதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு தான் இருக்கு. நீங்க எல்லா அரசியல் கட்சிகளையும் பாருங்க, கம்பேர் பண்ணும்போது நாங்க இன்னைக்கு வேணா சின்ன கட்சியா இருக்கலாம், ஆனால் வருங்காலம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் இருக்க போகுது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கொள்கை ரீதியாக தேசிய சிந்தனையோடு அனைத்து மக்களுக்குமான குரலாக ஒலிப்பதற்கு இருக்கின்ற வாய்ப்பு இருக்கின்ற ஒரே கட்சியாக பிஜேபி தான் இருக்க போகுது. எந்த எக்ஸாம்ல இன்னைக்கு முறைகேடுகள் நடந்தாலுமே அதை தடுப்பதற்கான ஒரு மெக்கானிசத்தை நாம பலமானதா உருவாக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆன்லைன் மூலமா எக்ஸாம் நடக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் போகும்போது இந்த சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம அதிகமா கவனம் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஆனா நம்ம அரசாங்கம் இப்பதான் அந்த டிஜிட்டல் இருந்து நம்ம முன்னோக்கி போயிட்டே இருக்கோம். இதுல வரக்கூடிய சேலஞ்சஸ நம்ம சரி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு அதிகமா தயார் பண்ணி படிச்சுட்டு அந்த எக்ஸாம் இல்லைங்கும் போது நாளைக்கு அது எவ்வளவு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். அதனால இனிமேல் பாடத்திட்டங்களை வகுப்பதிலாகட்டும், கேள்வித்தாள் தயாரிப்பிலாகட்டும், அதை ஆன்லைன் மூலமா எடுத்துட்டு போறல இதுவெல்லாம் இருக்கும்போது கூடுதல் முக்கியத்துவம் அதனுடைய பாதுகாப்பான விஷயத்துக்கும் கொடுத்து ஆகணும். அண்ணாமலையுடைய மத்திய அமைப்பு பாஜக நிறைய பேர் அங்க போயிருக்காங்க, மாவட்ட தலைவர்கள் கூட சிலர் அங்க போயிருக்காங்க. எத்தனை மாவட்ட தலைவர் போயிருக்காங்க? முன்னாள் மாவட்ட தலைவர்கள். எத்தனை தலைவர்கள்? தெற்கு மாவட்ட தலைவர், அப்புறம் அவர் முன்னாள் மாவட்ட தலைவர், அப்புறம் முன்னாள் மாவட்ட தலைவர், அப்புறம் ஒரு அமைப்பு அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு. அது இன்னைக்கு ஒரு இயக்கமா இருக்கு. இங்க இருக்கும் கூட நிறைய பேர் அந்த இயக்கத்துல பதிவு பண்ணி இருக்காங்க. அதுக்கப்புறம் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அது தொடர்பான விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் எங்களது கேன்சல் பண்ணுங்கிறது மெயில் அனுப்பிச்சு ரிப்ளை எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் வந்திருக்காங்க. அதனால அமைப்பு அது எப்படி செயல்படுது என்னங்கறத பாப்போம். எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை சித்தாந்தம் எங்களுடைய அமைப்புக்கு எதிராக அப்படின்னு வரும்போது நாங்க கருத்து சொன்னாதான் சரியா இருக்கும். இன்னைக்கு தேதியில அதை பத்தி கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. எங்களுடன் பயணித்த சகோதரர் இன்று ஒரு வேற ஒரு பாதை, தனக்கென்று ஒரு சுதந்திரமான பாதை வேணும்னு தேர்ந்தெடுத்திருக்காரு. கடந்த டிசம்பர் மாதமே ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் அதை ஏத்துக்காம எலெக்ஷன் வரைக்கும் அவர் வச்சிருந்தது எதுக்கு? இல்ல எலெக்ஷன் சந்திக்க முடியும்ன்ற ஒரு இங்க பாருங்க, ராஜினாமா கடிதம் கொடுத்ததா அவர் சொல்லியிருக்காரு. பட் கட்சி இது இன்னும் அதிகாரப்பூர்வமா அவர் கொடுத்த அந்த லெட்டரை அக்செப்ட் பண்ணது ஜூன் பண்ணிருக்காங்க. பட் எப்ப கொடுத்தாரு எப்ப பேசினாருங்கிறத கட்சி தலைமை எங்களுக்கு எதுவும் சொல்லல. அதனால அதை பத்தி நான் கருத்து சொல்றேன். கடந்து போயிருக்கு, வரவேற்புன்றது பாஜக மூலியமா தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு உங்களுக்கே பதில் தெரியும். விடுங்க, அவர் கட்சியில இருந்து இன்னைக்கு வெளியில போயிட்டாரு. அவரை பத்தி நாங்க எதுக்கு விமர்சனம் வைக்கணும்? எங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியா அவர் ஏதாவது கருத்து சொல்லும் போது சொன்னாதான் பதில் சரியா இருக்கும். நான் இந்த அமைப்புக்கு வருகின்ற பொழுது சித்தாந்த ரீதியாக இந்த அமைப்புக்கு வரும்போது என்னோட வயசு 17. கிட்டத்தட்ட 40 வருஷத்தை இந்த இயக்கத்துல நான் நடத்திட்டு இருக்கோம், பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருக்கேன். நான் இந்த அமைப்புக்கு வரும்போதோ இந்த கட்சிக்கு வரும்போதோ இந்த கட்சி ஆட்சி அமைக்கணும் கூட எனக்கு தெரியாதுங்க. ஆனா தொடர்ச்சியா எங்களோட பயணம் வந்துட்டு இருக்கு. மக்கள் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க, கட்சி வளர்ந்துட்டு இருக்கு. அதனால இந்த கட்சியோட வளர்ச்சியை நோக்கி இந்தியா முழுக்குமே பிஜேபி வேலை பண்ணிட்டு தான் இருக்கு. தமிழகத்திலே நான் சொன்ன மாதிரி எதிர்காலம் இருக்கின்ற கட்சி அப்படின்னு சொன்னா நிச்சயமா பாஜக. ஏனென்றால் தனி மனிதர்களை நம்பி நாங்கள் இல்லை. நிறைய அனுபவசாலிகள் இருக்கும்போது புதுசா ஒருத்தர் வந்தவொடனே உடனே மாநில துணைத் தலைவர் பதவி கொடுத்தாங்க, அடுத்து மாநில தலைவர் பதவி கொடுத்தாங்க, அடுத்தடுத்து வாய்ப்புகள் கொடுத்தாங்க, வந்த வேகத்துல போயிட்டாரு. அப்படிங்கிறப்ப ஏற்கனவே இருக்கிறவங்க நீங்க எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பிரஸ் மீட் வைக்கிறதால இந்த கேள்வி எல்லாம் இன்னும் 1 மாசம் கழிச்சு வச்சிட்டு இருக்கிறீங்க. அதாவது ஒரு கட்சி நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க அனுபவசாலிகள். இவர் என்ன விட சீனியர். அந்த அக்கா விஜயக்காங்க, அந்த அக்கா விஜயக்கா என்ன விட சீனியர். நான் ஏபிபில இருந்திருக்கேன், நான் ஸ்டூடெண்ட் அமைப்புல இருந்திருக்கேன். ஆனா கட்சியில அவங்க எல்லாம் என்ன விட சீனியர்ஸ். இன்னைக்கும் அந்த தம்பி இந்து முன்னணியில போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனவர். இந்த மாதிரி இந்த கட்சியிலங்க பழைய அனுபவசாலிகளும் இருக்காங்க, புதுசா 6 மாசத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வந்தவங்களும் இருக்காங்க. ஆனா ஒரு கட்சி எப்படி நடத்த முடியும்? அனுபவசாலிகளையும் வச்சுக்கணும், புது நபர்களையும் உள்ள கொண்டு வரணும், அப்பதான் கட்சி வளரும். அந்த அடிப்படையில தமிழகத்துல ஒரு வேகமான ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தேதியில திரு அண்ணாமலை அவர்கள் இது சரியா இருப்பாரு தலைவரா அப்படின்னு மேலிடம் நியமிச்சாங்க.
சோ அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒத்துழைப்பு இருந்தது, சுதந்திரம் இருந்தது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பிரதமர் மோடி அவர்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு. கட்சியில் எல்லாருமே அந்த அளவுக்கு ஒரு நல்லபடியா கட்சி அவரும் வந்து நல்லபடியா உழைச்சார். அதை நான் வந்து குறை சொல்லல. வெயிட் முடிச்சார். அவரும் நல்லபடியா உழைச்சார். சில சமயம் பார்ட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். புது ஆளுங்க வேண்டவே வேண்டாம், முக்கியமான பொறுப்புக்குன்னு வேண்டாம். அவங்களுக்கு என்ன ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சோ புதுசா போனா இந்த கட்சியில எப்பப்பா நம்ம மேல வர்றதுங்கிற ஒண்ணு எண்ணம் இருக்கும். அதே முதல்ல அனுபவசாலிகளுக்கு என்ன எண்ணம் இருக்கும், என்னடா நாம இத்தனை வருஷம் உழைச்சோம், நம்மள வந்து புறந்தள்ளிட்டாங்க கட்சி அப்படிங்கிற நினைவும் வரக்கூடாது. இதை பேலன்ஸ் பண்ணி தான் ஒரு கட்சியை நடத்தியாகணும். அந்த வகையில அன்று டெல்லி மேலிடம் இவர் வந்தா சரியா இருக்கும்னு நினைச்சு கொண்டு வந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவர் இன்னைக்கு இல்ல. அது ஃபெயிலியர் சம்டைம்ஸ். அது நான் உங்களோட முடிவுகளுக்கு விட்டுறேன். அது வந்து அவரோட தனிப்பட்ட முறை இல்லைங்க. எப்படி இருந்தாலுமே ஒரு தலைவருக்கு 6 வருஷத்துக்கு மேல எங்களோட பைலால இடம் கிடையாது. யாருக்குமே பர்மனண்டா தலைவர் கொடுக்க முடியாது, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா எதனால வந்து இந்த கட்சியோட பைலாவே அதுதான். 6 வருஷத்துக்கு மேல ஒரு இடத்துல மாநில தலைவர் மட்டும் இல்ல, மாவட்ட தலைவர் இருக்க முடியாது, மண்டல தலைவர் இருக்க முடியாது. இதுதான் கட்சியோட ஃபார்முலா. பட் ஆனாலும் நீங்க பாருங்க, முன்னாள் தலைவர்கள் எத்தனை பேர் நேரம் கொடுக்கறாங்க, இன்னும் உழைக்கிறாங்க. எங்கேயுமே ஒரு வித்தியாசமே கிடையாது. நான் நாளைக்கு தேசிய மகளிர் அணி தலைவரை அடுத்த மாசம் மாத்துவாங்க. ஆனா அதுக்கப்புறம் கட்சி என்ன பொறுப்பு கொடுக்கணும், அதுல நான் தொடர்ச்சியா உழைச்சுதான் ஆகணும். தமிழ்நாட்டுக்கு என்னோட பங்களிப்பு கொடுக்கணுமா, கொடுத்துதான் ஆகணும். இந்த அடிப்படையில தான் இந்த கட்சி இத்தனை வருஷமா போயிட்டு இருக்குதுங்க. இத்தனை ஆட்சியும் இத்தனை மாநிலத்திலயும் ஆட்சிக்கும் வந்திருக்கும். சோ அதனால எங்களோட ஃபார்முலாங்கிறது இஸ் a டெஸ்டட் ஃபார்முலா. தேசிய மகளிர் அணி தலைவர் பொறுப்பு முடியுது அப்படின்னா அடுத்து மத்திய அமைச்சரை எதிர்பார்க்கலாமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லல. கட்சி வந்து என்ன வேலை கொடுக்குதோ, நீ போய் ஒரு மண்டல வேலை செய்யினாலும் அந்த மனநிலையோட தான் நான் இருக்கேன். ஏனென்றால் எப்போதும் நான் அந்த விஷயத்தை வந்து எதிர்பார்த்தது இல்ல. சொல்லுங்க அருணே, ரொம்ப நேரமா துடிச்சிட்டு இருக்கிறீங்க, சொல்லுங்க. தமிழக சட்டமன்றமா இல்ல சினிமா தியேட்டரான்னு தெரியாத அளவுக்கு அது என்னன்னு கேட்டா, மக்கள் வந்து அந்த சினிமா பிரபலம், சினிமாவில் அவர் பேசின வசனங்கள், தொடர்ச்சியா அவர் வெளியிட்ட படங்கள்ல வந்து சொன்ன விஷயங்கள், தமிழ்நாட்டுக்கு இது ஒண்ணு புதுசு இல்ல. தமிழ்நாட்டுல எப்பவுமே சினிமாங்கிறது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய இடம் தான். அதனால அந்த அந்த தொடர்ச்சி அங்கேயும் தானே இருக்கும். ஒரு நாள் நீங்க எப்படி வந்து எல்லாத்தையும் மாத்த முடியும்? அதனால கொஞ்ச நாளைக்கு சட்டமன்றம், கொஞ்சம் சினிமா மாதிரியான வசனங்கள், மாண்புக்கு உட்பட்டதானா, சட்டமன்ற மாண்புக்கு உட்பட்டதானா? அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தது இல்ல சட்டமன்றம். நீங்க முதல் நாள் வந்து சபாநாயகர் வந்து அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறாரு. அடுத்த நாள் விஜய்க்கு மட்டும், முதல்வர் விஜய்க்கு மட்டும் அனுமதி கொடுக்குறாரு. அடுத்தடுத்த சம்பவங்கள் எப்படி இதை முன்னுதாரணமா வச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு சைகை காட்டுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குல்ல, கேட்கலாம்ல, பர்மிஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து சட்டமன்ற யார் வேணாலும் உள்ள இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகருக்கு இது தொடர்பா புகார் தெரிவிக்கலாங்க. இதே போல முன்னாள் இருந்த அப்பாவும் இதே வேலைதான் பண்ணுவாங்க. என்ன வேலை பண்ணாரு? என்ன கொடுமைனா, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வருது. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஹைகோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்து மதத்திலிருந்து மதம் மாறிய பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இந்து மதத்தில் இருந்த சலுகையை அனுபவிக்க கூடாது அப்படிங்கறத நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 110 விதியின் கீழே என்னவோ, எனக்கு அது சரியா அந்த தீர்மானம் ஞாபகம் இல்ல, அந்த தீர்மானத்தை கொண்டு வரும்போது நான் இதே கேள்விதான் கேட்டேன். தீண்டாமை இல்லை என்று இன்னொரு மதத்திற்கு மாறியவர்கள் எதற்காக தங்களுடைய பழைய மதத்தில் இருக்கக்கூடிய சலுகைகளை அவர்கள் கேட்கிறார்கள்? அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, புதிதாக மதம் மாறிய அந்த மதத்திலே தீண்டாமை இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள், அதனாலதான் எனக்கு சலுகை வேணும்னு கேட்கிறாங்க. 2வது, இந்த மதத்திலிருந்து அங்க போனாலும் சலுகை இல்ல அப்படின்னு சொன்னா, அங்கேயும் தீண்டாமை இருக்குன்னா அப்ப எதுக்கு அவங்கள மதம் மாத்துறீங்க? ஆனால் இந்த விஷயத்தை நான் அசம்பிளியில பேசணும்னு, தீண்டாமைங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க எப்படி அசம்பிளிக்குள்ள பயன்படுத்துவீங்க, நாங்க நீக்கிறோம்னு நீக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அது நீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பா வந்திருக்கு. இந்த மாதிரி கடைசி 2 வருஷம் நான் பேசுற எந்த வீடியோவும் வெளியில உள்ளீங்க. அது மட்டும் இல்ல, நல்ல பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் அவை குறிப்புல இருந்து நீக்கிடுவாரு. சரி, அது ஒரு அனுபவம், ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏவா எனக்கு கிடைச்ச அனுபவமா நான் பாத்துக்கிறேன். இப்ப நேரல முழுமையா போகலீங்க. இங்க பாருங்க, இந்த கவர்மெண்ட் வந்து பதவியேற்பு விழாவப்ப என்ன சொன்னாங்க, நாங்க முழுமையா நேரல பண்ணுவோம் நாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கூட்டத்தொடர்லயே நேரலையே கட் பண்ணிட்டாங்க. பதிலுரை போடுவாங்க எப்பவுமே அசம்பிளியில, பதிலுரை அமைச்சர்கள் உரையை முழுமையா கொடுப்பாங்க. எதிர்கட்சிக்காரங்க ஏதாவது பேசினா கட் பண்ணிடுறது. இது வந்து தொடர்ச்சியான ஒரு மரபா இருக்குது. நாங்க மாற்றோம் ஆட்சிக்கு வந்த இவராவது ஏதாவது மாற்றமா வெளிப்படைத்தன்மையோட நேரலை கொடுப்பாருன்னு பார்த்தா இவங்களும் கட் பண்ணி தான் கொடுக்கறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு.
திமுக வந்து பாஜக கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் டைம் இருக்குங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இன்னைக்கு அமைச்சர்களோட நடவடிக்கைகளை எப்படி பாக்குறீங்க? ஒரு சில அமைச்சர்கள் நல்லா பண்றாங்க. சமீபத்துல கூட ஒரு அமைச்சர் வந்து போதைப் பொருள் பயன்படுத்துறது நானும் பார்த்தேன். வந்து அதையும் அவர் விளக்கம் கொடுத்தாரு. குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு தான் மெடிசன் ரெடி பண்ணாரு. பக்கத்துல அந்த வீடியோல குழந்தை எதுவும் இந்த மாதிரி நானும் பார்த்தேன். அத என்ன பண்றது, எல்லாம் பாவம் புதுசுங்க, முதல் முறை அமைச்சர் ஆயிருக்காங்க. ஏற்றுக்கொள்றதால உண்மை என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஒண்ணு அவர் வந்து இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க, அமைச்சர் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தலன்னு அவர் வந்து மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாரான்னு கேக்குறாங்க. அது ப்ரூவ் பண்ண வேண்டியது அவங்களோட உண்மை தன்மையை நிரூபிக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு. ரெண்டாவது, ஒரு சில அமைச்சர்கள் நல்லா வேலை செய்யறாங்க, அவங்க நல்லா வைப்ரண்டா இருக்காங்க. பொறுப்பு அமைச்சரா தெரியலப்பா, கொஞ்ச நாள் தான் ஆகுது, பாப்போம். அவருக்கும் டைம் கொடுக்கணும் இல்லைங்க, பாப்போம். கிண்ண அறநிலைத்துறை அமைச்சர் வந்து நிறைய அவர் வந்து கோயில்களுக்கு போறது, நேரடியா விசிட் பண்றது, மக்களோட சந்திக்கிறதெல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல கோயில் வந்து வரக்கூடிய வருமானத்தை எல்லாம் நாங்க கோயில் பக்தர்களுக்காக பயன்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்க தகுந்த முடிவு தான். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் நடக்குது. தனியார் பள்ளிகளுக்கு இனிமேல் தான் ஒவ்வொன்றா வரும். பாவம் எல்லாம் எங்கெங்கயோ மூலையில ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பதான் நீங்க எல்லாம் வெளிச்சம் போட்டு எல்லாம் காட்டு இருக்கீங்க. தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுத்துதானுங்க ஆகணும். தப்பு செய்யற யாரையும் விடக்கூடாதுங்க. நீங்க எல்லாம் ஏர்போர்ட் போகணும்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் குறைஞ்சு. தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சது இன்னும் ஜீர்ணிக்கவே முடியல நிறைய பேருக்கு. இன்னும் யார் முதலமைச்சர்னு தெரியாம இருக்காங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. முதலமைச்சர் தெரியாம தான் ஓட்டு போட்டாங்களா? அப்படி இல்ல, எங்கிட்டவே சொன்னாங்களே. இங்க இப்ப தெற்கு தொகுதியில கூட சொன்னாங்க, அக்கா நீங்க இல்லன்னு சொன்னா நாங்க விசிறோம். நாங்க யாரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்கிறாங்க. சரி, ஓகே, மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோம். ஜனநாயகத்தில் இதெல்லாம் நடக்கதான் செய்யும். பார்ட்டி ஃபண்ட் வந்து தமிழகத்தோட முதலமைச்சர் சொன்னாரு, நாங்க பார்ட்டி ஃபண்ட் கேட்க மாட்டோம். நல்ல விஷயம், வரவேற்கிறோம். ஏன்னா நிறைய இடங்கள்ல கார்பரேஷன்ல வந்துட்டு இங்க வந்து வேலைங்களை கொடுக்கும்போது ஒரு சிலர் வந்து எங்களுக்கு வேலையே வேண்டான்னு ஓடினாங்க. ஏங்கன்னு கேட்டா, எங்களால கார்பரேஷன்ல சமாளிக்க முடியலீங்க, அவங்க கேட்கிற காசு கொடுக்க முடியலன்னாங்க. ரொம்ப திமுக ஆட்சியில இந்த லஞ்சம் அப்படிங்கறது கடுமையான ஒரு வெறுப்பை சம்பாதிச்சாங்க. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். ஆனா இந்த வந்திருக்கிற கவர்மெண்ட் அந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்றாங்க. நம்ம இனிமேல் நடக்கக்கூடியதை வச்சுதான் அதை சொல்ல முடியும். நன்றிங்க. இது அதாவது வெள்ளை அறிக்கை கொடுக்கறதோட நிறுத்தக்கூடாது, அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா அவங்க அப்படி சொன்னாதான் அது முழுமையா இருக்கும். அயோத்தி ராமர் கோயில்ல முறைகேடு நடந்திருக்கு, பல்வேறு எதிர்ப்பு. அரசாங்கமே அதுக்கு தனியா ஒரு கமிட்டியை போட்டு தப்பு செய்யறவங்களை அரெஸ்டும் பண்ணியாச்சு. யார் தப்பு செய்தாலும் பிரதமர் மோடி அவர்கள் விடமாட்டார். அதுல மக்கள் நம்பிக்கையா இருக்கலாம். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி. பாஜக தலைவர் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இல்ல.